வணக்கம். அகத்தியன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் முடிஞ்சு, அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் குறித்து பல்வேறு செய்திகள் பல்வேறு சேனல்ஸில் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. சார், டைப்பிஸ்ட் முடிஞ்சு வருமா, இல்லை டைப்பிஸ்ட் ஸ்டெனோ முடிஞ்சு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஆர்டர் டிபார்ட்மெண்ட் வைஸ் கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டாங்க. அதை ஒவ்வொரு ஆஃபீஸஸ்க்குமே அனுப்புறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அரசாங்க அலுவல் விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதாவது இந்த வீக் ஆர்டர் அந்த ஆஃபீஸ்க்கு போயிடும். குறைஞ்சது 3 நாட்கள் எடுக்கும் சார். டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்லேருந்து மண்டே அனுப்புகிறாங்கன்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு அந்த தபால் மூலியமாக போய் சேர்வதற்கு குறைஞ்சது 3லிருந்து 5 நாட்கள் வரைக்கும் எடுக்கும். அது அந்த ஊரின் தூரத்தை பொறுத்து 3 நாட்கள் எடுக்கும். அடுத்தது அந்த ஆர்டர் அங்கே இருந்து ப்ராசஸ் ஆகிட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா, அந்த அஃபிஷியலாக அது வெளியில் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கேண்டிடேட்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு 5 days எடுக்கும். ஸோ இந்த வீக்லேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சார். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரே டைமில் ஆர்டர் வர டிஸ்பேச் ஆகாது, கேண்டிடேட்ஸ்க்கு கிடைக்காது. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 3லிருந்து 4 வாரங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெவென்யூ, பிடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன் பிளானிங், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியான துறைகள் எல்லாமே, கோர்ட், போலீஸ், இந்த மாதிரியான துறைகள் எல்லாமே ஆர்டர் சீக்கிரம் வந்துடும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் டிஸ்பேச் ஆகிடுச்சு, அங்கே டிஸ்பேச் ஆகிட்டு அடுத்த ஒரு 10 நாட்களுக்குள் கேண்டிடேட்ஸ் கைக்கு கிடச்சிரும். ஆனால் மற்ற துறைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கூட ஒரு சில துறைகளில் எடுக்கலாம். இந்த பிரிண்டிங், இந்த பிரிண்டிங் துறைகள், இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு 2 அல்லது 3 மாதம் வரைக்கும் கூட எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த முறை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. ஏன்னா பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்குது. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் சார். ஒரு சில ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் வந்துருச்சு, ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க, 1 வீக் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான வதந்திகளும் பரவிட்டுருக்குது. அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். இன்னும் ஒரு வாரம் அல்லது அதற்கு கழித்து இந்த ஒரு வாரத்திற்குள், இல்லைனா அந்த ஒரு வாரத்திற்கு பிறகு கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி வரும். பயப்பட வேண்டாம். ஒரு சில துறைகள் மட்டும் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ரீச் ஆன உடனே அவங்களுக்கெல்லாம், இப்போ சிலர் சம்மந்தப்பட்ட பில்லிங் லெட்டர் கொடுத்துருப்பீங்க, அதெல்லாமே அனாலிஸ் பண்ணி அதை பிரித்து அவங்கள சம்மந்தப்பட்ட ஏரியாவுக்கு வேக்கண்ட் இருக்கான்னு பார்த்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அப்படி வேக்கண்ட் இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் ஒரு சில இடத்துல அப்பாயின்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியான வேலைகள்லாம் முடித்து உங்களை அழைப்பதற்கு ஒரு 1 வீக் எடுக்கும். இன்றைக்கி என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லியிருந்தார், சும்மா ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு அவங்க வர்றதும் வேஸ்ட்டு தான். அதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்களே அவங்களுக்கு கால் பண்ணுவோம், நீங்கள் சொல்லிவிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டினியூஸாக ஆஃபீஸ்க்கும் யாரும் போக வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பற்றின ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று சொல்ல விட்டேன். பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், ரெவென்யூ எல்லாம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கால் பண்ணியே சொல்லிவிடுவாங்க. உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணியே சொல்லிவிடுவாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தபால் வரும். ஸோ யாரும் திரும்ப சொல்கிறேன், பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா தபால் வரும். சிலருக்கு சந்தேகம் வரலாம், சார் எனக்கு தபால் வந்துடுச்சு, இன்னும் எனக்கு கால் பண்ணலன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம். 2ல் ஏதாவது ஒன்று வரும், சரிங்களா? மற்ற துறைகள்லாம் பார்த்திங்கன்னா தபால் கண்டிப்பாக வரும், பயப்பட வேண்டாம். அடுத்தது இந்த பவானி சாகர் ட்ரைனிங் பற்றின ஒரு சின்ன வீடியோ தொகுப்பு கொடுக்கலான் இருக்கோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.